அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மீதான மனுவின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை வாதத்துக்கு பதிலளித்து செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரம் வாதங்களை முன்வைத்திருந்தார். அப்போது அமலாக்கத்துறை முன்வைத்த ஆதாரங்களில் முன்னுக்கு பின் முரண்பாடுகள் உள்ளதாகவும் செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றியதாக கூறிய ஆதாரங்களை தற்போது மாநகர போக்குவரத்து கழக அலுவலகத்திலிருந்து பெற்றதாக தெரிவிக்கின்றனர் என்றும் வாதிட்டார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக 30 வழக்குகள் உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், போராட்டங்கள் நடத்தியதற்காக அப்போதைய முதல்வருக்கு எதிராக கோஷமிட்டது கொரோனா விதிகளை மீறியதாக அரசியல் காரணமாக தொடரப்பட்ட வழக்குகள் தான் அவை என்றும் அவர் வாதங்களில் முன்வைத்தார். இந்த 30 வழக்குகளில் 21 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட 3 வழக்குகள் தவிர மீதமுள்ள 6 வழக்குகளுமே போஸ்டர் ஒட்டியது முதல்வருக்கு எதிராக கோஷம் எழுப்பது தொடர்பான வழக்குகள் தான் என்பதால் 30 வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை முன்வைத்த வாதம் தவறு என்றும் திரு ஆரியம்மா சுந்தரம் முன்வைத்த வாதங்களில் குறிப்பிட்டார். மேலும் கரூரில் சோதனைக்கு சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்குக்கும் செந்தில் பாலாஜிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் வாதங்கள் வைத்தார். வேலை வாங்கி தருவதாக 67 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை என்று தெரிவித்த மூத்த வழக்கறிஞர் புலன் விசாரணை முடிந்து விட்டதாக அமலாக்கத்துறையினரே கூறி வருவதாகவும் வாதிட்டார். அமலாக்கத்துறை ஆதாரங்கள் சந்தேகத்திற்கு இடமானவை என்றும் செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக இல்லை என்றும் நீண்ட காலம் சிறையில் உள்ள அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை தாங்கள் ஏற்க தயார் என்றும் அவர் தரப்பில் குறிப்பிடப்பட்டு அவரது வாதங்களானது நிறைவேற்றப்பட்டது. பின்னர் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் 2700 பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் அடங்கிய பென்டிரைவில் உள்ளதாகவும் அந்த ஆதாரங்களும் ஜோடிக்கப்படவில்லை என்றும் 67 கோடி ரூபாய் வசூலிப்பு தொடர்பான அனைத்து ஆதார ஆவணங்களும் சிறப்பு நீதிமன்றத்தால் சான்றளிக்கப்பட்ட உண்மை ஆவணங்கள் தான் என்றும் அவர் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாவிட்டாலும் எம்எல்ஏவாக நீடிக்கிறார் என்றும் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்ததால் தான் அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் என்றும் அதை அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவர் செல்வாக்கான நபர் என்பது தெளிவாக உள்ளது என்றும் அவர் வாதங்களை முன்வைத்தார். சாட்சிகள் அச்சுறுத்தப்பட மாட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவர் தாக்கல் செய்துள்ள இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் தெரிவித்து நிறைவு பெற்றது. பின்னர் இருதரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். அரசு கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.